ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கோம். ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் டயர்டா வர குட்டீஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் வேணும். அதுவும் இப்போ சம்மர் ஹாலிடேஸ்ல வீட்ல இருக்க குட்டீஸ் அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. இவங்களை கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவங்க விரும்பி சாப்பிடுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஸ்நாக்ஸாவும் இருக்கணும். ஒரு அம்மாவா நம்மளுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா கொடுத்த மாதிரியும் ஃபீல் ஆகணும். லாஸ்ட் 1 வீக்கா என் குட்டீஸ்க்கும் சரி, எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற எங்க வீட்டு மொத்த குட்டீஸ்க்கும் சரி, கொஞ்சம் ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். என்னென்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. காலையில ஸ்கூல்ல சாப்பிட்ற மாதிரி ஒரு 11 மணி ஸ்நாக்ஸுக்கு இப்போ சம்மர்ல இருக்கிற ஸ்பெஷலான ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட கொடுக்கலாம், அவங்களை டேஸ்ட் பண்ண வைக்கலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கறது அயனி சக்கை. நாகர்கோவில் சைடு போனாலே இந்த சம்மர் டைம்ல இது அதிகமா கிடைக்கும். இந்த அயனி சக்கை பார்க்க பலாப்பழ உருவத்துல இருந்தாலும் அளவுல ரொம்ப சின்னதா இருக்கும். தொட்டு பார்த்தா தெரியும், கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருந்தாலே பழம் நல்லா பழுத்துட்டுன்னு அர்த்தம். வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி மேல இருக்க தோலை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள பார்த்தா குட்டி குட்டி சொலையா இருக்கும். இதோட டேஸ்ட்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலாப்பழ டேஸ்ட்லயும் இருக்கும், ஆனா லைட்டா ஒரு புளிப்பு டேஸ்டும் தெரியும். இதுல இருக்கிற ஒரு சொலைய எடுத்து பார்த்தோம்னா அப்படியே பலாப்பழ சொலை மாதிரியே தான் இருக்கும். நாகர்கோவில் சைடு தான் இந்த அயனிச்சிக்கையோட மரத்தை பார்த்திருக்கேன். ரொம்ப பெருசா இருக்கும். உயரமான மரத்துல அங்கங்க காய்கள் இருக்கும். நார்மலான பலாமரம் மாதிரி எல்லா இடங்களையும் வச்சு ஈஸியா பழம் எடுக்க முடியாது. அதனாலேயே இது கொஞ்சம் ஸ்பெஷலும் கூட, ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த சொலைய வாயில போட்டு மென்ன பிறகு உள்ள பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா சீடு இருக்கும். ஒவ்வொரு வாட்டி பழம் வாங்கிட்டு வரும்போதுமே இப்படி சீடெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பாட்டுல வளர வச்சு பார்த்திருக்கேன். தழுத்தே வந்ததில்ல. இந்த வாட்டியும் சீடு எல்லாத்தையும் மண்ணுல ஊனி வைக்கேன். இந்த வாட்டி கண்டிப்பா தழுத்து வரும்னு நம்புறேன். போன வருஷம் ஆகாஷும் ஜெசிகாவும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால இந்த வாட்டி 1 கிலோவா வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட ரேட்னு பாத்தீங்கன்னா 400 rupees. இதுல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகம். குட்டீஸ் வித்தியாசமா டேஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த பழம் நல்லா பழுத்திருக்குங்கனால குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. நீங்க இதுக்கு முன்னாடி இதே அயனிச்சிக்கே டேஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கான ஸ்பெஷல் கொல்லாம்பழம். இந்த சம்மர் டைம்ல அதிகமா கிடைக்கக்கூடிய இந்த கொல்லாம்பழம் 3 கலர்ல இருக்கு. இத முந்திரி பழம்னும் கேஷ்யூ ஃப்ரூட்னும் சொல்லுவாங்க. இத சாப்பிடும் போது நல்ல பழுத்த பழமா இருந்தாலும் தொண்டையில லைட்டா பிடிக்கிற மாதிரி இருக்கும். குட்டீஸ் கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. அதுக்காக தான் கட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு தூவி கொடுத்துட்டோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒருவேளை உங்க குட்டீஸ் அதையும் விரும்பல அப்படின்னா ஜூஸ் அடிச்சிருங்க. இதே மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் இஞ்சும் தேவைப்பட்டா கொஞ்சம் சுகரும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா அடிச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுத்து பாருங்க. நல்லா டேஸ்டாவும் இருக்கும், குட்டீஸும் விரும்பி குடிப்பாங்க. இப்படி கட் பண்ணி உப்பு தூவது கூட கொஞ்சம் வத்தப்பொடி கூட சேர்த்துக்கிடலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நாங்க உப்பு சேர்த்து தான் பழக்கம். இந்த கொல்லாம்பழத்துல உள்ள அந்த ஜூஸ் பட்டுச்சுன்னா ட்ரெஸ்ஸுகள்ல கரை பிடிக்கும். பிடிச்ச கரை என்ன பண்ணாலும் போகவும் செய்யாது. சின்ன பிள்ளைல தோட்டத்துல போய் இந்த கொல்லாம்பழம் பறிக்க போகும்போது ட்ரெஸ்ல பறிச்சுட்டு வந்து கரையாகி அம்மாட்ட அடி வாங்கின நாட்களும் உண்டு. கொல்லாம்பழம் பெரும்பாலும் தோட்டத்துல இருந்தே கிடைக்கிறதுனால விலை கொடுத்து வாங்குறது இல்ல. தோட்டத்துல மரக்கண்கள் நடதுக்காக நிறைய மரங்கள் வாங்கியிருக்கோம். ஒட்டு வெரைட்டியும் பார்த்திருக்கோம். ஆனா இந்த கொல்லாமரத்துல மட்டும் நானும் ஒட்டு வெரைட்டிகள் எதுவுமே பார்த்ததில்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த சம்மர் வந்தாலே பெரும்பாலும் நம்மளுக்கு சாப்பிடணும்னே தோணாது. ஏதாவது கொஞ்சம் சில்லுன்னு ஜூஸியா குடிச்சா அப்ப கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருக்கும். இந்த டைம்ல நம்ம அதிகமா பாக்குற ஒரு ஃப்ரூட்னா வாட்டர் மெலன். அதுலயும் இப்ப இந்த எல்லோ வாட்டர் மெலன் கொஞ்சம் புதுசா மார்க்கெட்கள்ல பார்க்க முடியுது. டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால நார்மலான வாட்டர் மெலன் கூட ஒரு எல்லோ கலர் வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்து குட்டீஸ்க்கு ஒரு நாள் கட் பண்ணி கொடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் எடுத்த மாதிரியும் ஆச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா டேஸ்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு. வாட்டர் மெலன் செலக்ட் பண்ணும்போது வெளிப்பக்கத்துல இருக்கிற லைனு கொஞ்சம் கேப் விட்டு இருக்கணும். அதாவது எல்லோ கொஞ்சம் அதிகமாவும் கிரீன் கொஞ்சம் கம்மியாவும் இருக்கணும். நம்ம தட்டி பார்க்கும்போது டப்பு டப்புன்னு சவுண்டும் வரணும். டேஸ்ட் பண்றதுக்கு நார்மல் வாட்டர் மெலனா இருந்தாலும் நல்ல ஜூஸியா டேஸ்டா இருக்கு. போன வருஷமே இந்த ரோடு சைட்ல எல்லாம் இந்த எல்லோ கலர் வாட்டர் மெலனை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணேன். இந்த வாட்டி வாங்கி டேஸ்டும் பண்ணியாச்சு. இப்படி ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சாப்பிட கொடுக்கும்போது சின்ன சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணோம்னா சாப்பிடவும் ஈஸியா இருக்கும், நம்மளுக்கு கிளீன் பண்ணவும் ஈஸியா இருக்கும். இந்த வாட்டர் மெலன் ரொம்ப பெரிய சைஸ்ல கிடைக்கிறது இல்ல, மீடியமா தான் இருக்குது. வாங்கின பழத்தை 2ஆ கட் பண்ணி பாதியா சாப்பிட கொடுக்கணும். அது காலியான பிறகு மீதியை கட் பண்ணோம்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம எல்லாமே சாப்பிட்டுடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது முள்ளு சீத்தா, ராமர் சீத்தான்னு சொல்லுவாங்க.
டாக்டர்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமா கொடுக்க சொல்லக்கூடிய இந்த பழம் கொஞ்சம் சத்துக்களும் நிறைஞ்சது. நம்ம நாகர்கோயில் சைடு போனோம்னா சின்ன சின்ன சந்தைகள்லயும் பார்க்கலாம், ரோடு சைடுல வச்சிருக்கிற சின்ன சின்ன பெட்டி கடைகள்லயும் இத பார்க்கலாம். பழத்தை வாங்கும் போதே என்ன கண்டிஷன்ல இருக்கு, எத்தனை நாளையில இது பழுக்கும்னு சொல்லி அதே கடையில கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். கடையில வாங்கும் போதே ரொம்ப பழுத்து இருந்ததுன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டதுக்குள்ள அதோட டேஸ்டும் ஃபிளேவரும் மாறிடும். நான் வாங்கிட்டு வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் இது பழுத்து இருக்கு. இதை கட் பண்ணி பார்க்கும்போது நார்மல் சீத்தா பழம் மாதிரி தான் பெரிய பெரிய சொலைகளும் உள்ள சின்ன சின்ன கருப்பு விதைகளோட இருக்குது. வெளியில இருக்கிற தோல் ரொம்ப மெல்லஸா இருந்தாலும் கொஞ்சம் பிக்கிறதுக்கு ஹார்டாவே இருக்குது. இது போன வருஷம் நாகர்கோயில இருந்து ஒரு அண்ணன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்ப நான் சாப்பிடும் போது லைட்டா ஒரு இனிப்போட டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்லயும் இருக்குது. இந்த வாட்டி வாங்கினதையும் ஃபர்ஸ்ட் குட்டீஸ்க்கு தான் டேஸ்ட் பண்ண கொடுத்தேன். எல்லா டேஸ்டும் எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிறது இல்ல. ஒரு சிலருக்கு இது விருப்பமா சாப்பிடலாம், ஒரு சிலருக்கு இதோட ஃபிளேவர் கொஞ்சம் நெடி அடிச்சிட்டு இருக்கலாம். எங்க குட்டீஸும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என் டேஸ்ட்டை தான் அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு அது கொஞ்சம் விருப்பமா இல்ல. ஆனா இந்த பழத்துல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய. இதோட பெனிஃபிட்ஸையும் கருத்துல வச்சுட்டு வாங்கின பழத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லி இத வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் பிளான் பண்ணோம். இந்த குட்டீஸா கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் சுகர் போட்டு அடிச்சு குடிச்சு பார்க்கலாம்னு சொல்லி அவங்களே ரெடி பண்ணாங்க. முள்ளு சீத்தா கூட கொஞ்சமா தண்ணி, சுகர், கொஞ்சம் உப்பு, ஐஸ் கியூப் போட்டு நல்லா அடிச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அடிச்ச மொத்த ஜூஸையும் வீட்டுல இருக்க குட்டீஸையும் கவுண்ட் பண்ணி எல்லாருக்குமா ஷேர் பண்ணிருக்காங்க. ரெடி பண்ண ஜூஸை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் திக்கா கிரீமியா இருந்தாலும் வெறும் பழமா சாப்பிடுறதுக்கு ஜூஸ் ரொம்பவே பெஸ்டா இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல ஸ்மூத்தி குடிச்ச ஒரு ஃபீல் ஆச்சு. ஃப்ரூட்ஸா சாப்பிடும் போது இனி இதை வாங்காதீங்கன்னு சொன்ன பிள்ளைங்க ஜூஸா குடிச்ச பிறகு இது அடிக்கடி வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே முள்ளு சீத்தாவை நீங்க எப்படி விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்லி முடிஞ்சா எங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போற வேலை இருந்துச்சு. கரெக்டா 11 மணிக்கு குட்டீஸ்க்கு பசிக்குமேன்னு சொல்லி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு ஃபேவரட்டான கடையில இருந்து கம்பங்கூழும் கேப்பக்கூழும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டுல பண்ற கூழை விட ஜெசிகாவோட ஃபேவரட் கடையில உள்ள கூழுனா ஜெசிகா நல்லா விரும்பி குடிப்பா. கூழ் வாங்கும் போதே அது கூட தொட்டுக்கிட கொடுக்கற சைடிஸும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். குட்டீஸ்க்கு அதையும் கொடுத்துருக்கேன். டெய்லி வீட்டுல தான் செய்யணுங்கிறது இல்ல, வெளியில இருந்து வாங்கினாலும் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி தாகத்தை தணிக்கிற மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியா வாங்கி கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும். ஜெசிகாக்கு எந்த அளவுக்கு கேப்பக்கூழ் பிடிக்குமோ ஆகாஷ்க்கு ரொம்பவே கம்பங்கூழ் பிடிக்கும். ஜெசிகாக்கு வெளியில இருந்து கூழ் வாங்கி குடிச்சோம்னா ஒரு நேரம் குடிக்கிறதோட விடுவா. நம்ம வீட்டுல ரெடி பண்ணி வச்சோம்னா அடிக்கடி எடுத்து குடிப்பா. இந்த கூழ் ஐட்டம் எல்லாமே நல்ல குளுமையும் கூட. ஜெசிகாக்கு ஈஸியா சளியும் பிடிச்சுக்கிடும். சோ வீட்டுல செஞ்சாலும் கம்மியான அளவுல செய்வோம். இதே மாதிரி அப்பப்போ வாங்கியும் கொடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்டா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். காலையில பிரேக்ஃபாஸ்ட் 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ், மதிய லஞ்ச் வேலைகளை முடிச்சு கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவோம். என்னதான் 2 மணில இருந்து 4 மணி வரை ஒரு ரெஸ்ட் டைம்னு கொடுத்தாலும் அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள என்டர் ஆகணும்னா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். சோ ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கணும், குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். இன்னைக்கு ரெடி பண்ற ஸ்நாக்ஸ் பேபி கார்னை வச்சு கொதிக்கிற தண்ணியில காணு உப்பு சேர்த்து நல்லா அவிச்சு நல்லா சாஃப்டா குக் ஆன பிறகு அதை எடுத்து கொஞ்சம் ஆறவும் விட்டுருதேன். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி பொரிக்கிறதுக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, வத்தப்பொடி, சோம்பு, ஓமம், உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூனை பாத்திரத்துல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல திக்கான பேட்டரா ரெடி பண்ணிருந்தேன். நெக்ஸ்டா கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ். இது கொஞ்சம் பெரிய பெரிய கிரம்ஸா இருக்கும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேபிக்கான டூத் பிக்ல பின் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பேட்டர்ல நல்லா ஒரு கோட்டிங்க்கு நல்லா ரோல் பண்ணிட்டு நல்ல பிரெட் கிரம்ஸ்லயும் கோட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். இந்த பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கிறதுனால நம்ம சிக்கன் எல்லாம் பொரிக்கும் போது யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். இது அமேசான்ல தான் வாங்கிறது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேபிக்கான மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துருதேன். தீய கொஞ்சம் மிதமான தீயிலையும் வைக்கேன். கான் ஆல்ரெடி வெந்திருக்கு, ஆனா வெளி லேயர் நல்ல கிறிஸ்பியா வேணும். மிதமான தீயில வைக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியாவும் கிடைக்கும், அதே சமயம் கருகாம கலர் மாறாமையும் இருக்கும். நல்ல பொறுமையா திருப்பி விட்டு விட்டு எல்லா சைடும் ஈவனா குக் பண்ணி நல்ல பொரிய விட்டு எடுத்திருக்கேன். இது அப்படியே நீங்க ஏர் ஃப்ரையர்ல கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதை நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குட்டீஸ்க்காக ஈவினிங் டைம்ல ரெடி பண்ணியிருந்தேன். அதுவும் லாஸ்ட் நாள்ல நல்லா விரும்பியும் சாப்பிட்டாங்க. குட்டீஸோட ஃபேவரட்ல இதுவும் ஒன்னா இருக்கு. இது கூட டிப் பண்ணி சாப்பிடுறதுக்காக கொஞ்சம் பன்னீர்ல மயோனைஸும் ரெடி பண்ணியிருந்தேன். குட்டீஸ் ஸ்நாக்ஸை பார்த்ததுமே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? டேஸ்ட் சூப்பரா, 10 out of 10. நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங்
இன்னைக்கான ஸ்பெஷல் கிட்னி பீன்ஸ்ல சாலட் ரெடி பண்ண போறேன். எங்க வீட்ல கிட்னி பீன்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அது கிரேவியா வச்சா ஒருத்தருமே விரும்ப மாட்டாங்க. சோ அத சாலடா கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு இப்ப அடிக்கடி அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்க வீட்லயும் குட்டீஸ் அப்படி இருக்காங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிட்னி பீன்ஸும் கொண்டக்கடலை மாதிரி தான். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு குக் பண்ணோம்னா நல்லா சாஃப்டா குக் ஆகும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பிளான் பண்ணதும் காலையில 6 மணிக்கே பீன்ஸை ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பீன்ஸையும் குக்கருக்கு மாத்தி கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைக்கேன். 5 விசில் வந்துச்சுன்னா பீன்ஸும் நல்லா வெந்துரும். அதுக்கு இடையில சாலடுக்கு தேவையான பல்லாரி, தக்காளி, குக்கும்பர், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளையும் வெட்டி எடுத்துருதேன். இது கூட நீங்க கொஞ்சம் பொடிசா கட் பண்ண மாங்காவை கூட சேர்த்துக்கலாம். 5 விசிலுக்கு பிறகு ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணா பீன்ஸும் நல்லா வெந்திருக்கு. தண்ணிய வடிகட்டிட்டு பீன்ஸ் கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விடுறேன். அடிக்கடி இந்த மிக்சிங் பவுல பத்தி கேக்குறீங்க. சென்னை ட்ரிப்ல ஒமேகால வாங்கினது. இதோட டீடைல் எல்லாமே லாங் வீடியோலயும் ஷேர் பண்ணிருந்தேன். வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆறி இருக்க பீன்ஸ் கூட கட் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளையும் உள்ள சேர்த்து கொஞ்சமா வத்தப்பொடி, உப்பு, பெப்பர், சாட் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்றேன். எப்பவும் கொடுக்கற மாதிரி கொண்டக்கடலை, நிலக்கடலை, பட்டாணின்னு சொல்லி கொடுக்காம ஒரு வாட்டி இந்த கிட்னி பீன்ஸ்லயும் சாலட் பண்ணி கொடுத்து பாருங்க. குட்டீஸ் மட்டும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடலாம். நீங்களும் இத மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்ல என்ன கமெண்ட் கொடுக்கறாங்கன்னு சொல்லி எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் இன்னைக்கு வீட்ல எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம். அதனால ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சிம்பிளா பிளான் பண்ணிருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் வயிறும் ஃபில் ஆகும், ஹெல்த்தியாவும் இருக்கும். ரொம்ப லீனா இருக்க குட்டீஸ கூட நல்ல ஹெல்த்தியா புஸ்டியா ஆக்குறதுக்கு இந்த ஏத்தம்பழம் ரொம்பவே பெஸ்ட். நல்ல பழுத்த ஏத்தம்பழத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இப்படி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யும் போது இந்த குட்டீஸையும் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் குக்கிங்லயும் இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம கிச்சன்ல என்ன பண்றோம் சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரும். இந்த பனானாவை இப்ப ரோஸ்ட் பண்ண போறோம். ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பனானாவும் ரெடி. அடிகனமான பேன்ல கொஞ்சமா நெய் விடுறேன். நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பனானாவை பேன்ல நல்லா பரத்தி விட்டு அந்த கீலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுக்கேன். ஒன் சைட் நல்லா குக் ஆன பிறகு அதை அப்படியே மாத்தி அந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருதேன். ஒரு 8 மந்த் பேபிக்கு கொஞ்சம் சாலிடான ஃபுட் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதே மாதிரி பனானாவை ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. பனானா குட்டீஸ்க்கு நல்லா டைஜஸ்டும் ஆகும், ஹெல்த்தியும் கூட. ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு கொஞ்சம் நாட்டு சக்கரையும் தூவி நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கேன். அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் கேரமல் ஆகி அந்த பனானால நல்லா கோட் ஆகும் போது பனானாவோட டேஸ்ட் இன்னும் அதிகரிக்கும். இதை அப்படியே நீங்க டெசர்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்து ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் சொல்லவே வேண்டாம், அல்டிமேட்டா இருக்கும். நான் கன்சீவா இருக்கும்போது அடிக்கடி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபேவரட்டான டெசர்ட்னா இதுதான். இந்த பனானா ரோஸ்ட் மட்டும் எங்க வீட்ல எப்ப செஞ்சாலும் அடிபடின்னு காலி ஆயிரும். அதே மாதிரி இதுதான் அளவுன்னு சொல்லாம அன்கவுண்டபிள்ல வயிறு ஃபில் ஆகுற அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. இவன் அத்தான் பையன் ஜெய்ஸ் ரொசாரியோ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எங்க வீட்ல கடைக்குட்டி பையன் இவன் தான். கொஞ்சம் சேட்டை அதிகமா பண்ணாலும் கொஞ்சம் பாசக்காரன். நம்ம ரெடி பண்ற எல்லா சாப்பாட்டையும் டேஸ்ட் பண்ணி கரெக்டா ரிவ்யூ கொடுப்பான். கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணவும் செய்வான். ஜானிஸ் சித்தின்னு சொல்லி கொஞ்சம் ஐஸ் வைக்கவும் செய்வான். செஞ்ச பனானா ரோஸ்ட் டக்குன்னு காலியா இருந்ததுனால உடனே அடுத்த ஸ்நாக்ஸையும் ரெடி பண்ணோம். கருப்பு உளுந்து, முழு உளுந்துல ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உளுந்தங்களி ரொம்பவே ஹெல்த்தி, எங்க எல்லாரோட ஃபேவரேட்டும் கூட. ஆனா அடிக்கடி ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். சோ அதுக்கு அல்டர்னேட்டிவா தான் இந்த ஸ்வீட். இது எங்க பாட்டி வீட்டு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். தோலோட இருக்கிற உருட்டு உளுந்து இது அக்கா வீட்ல இருந்து கொடுத்து விட்டது. இந்த உருட்டு உளுந்து நல்ல பசையாவும் இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். நல்லா அலசிட்டு குக்கர்ல சேர்த்து வேகிற அளவுக்கு தண்ணியும் விட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வைக்கேன். இந்த ஸ்வீட்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 4 விசிலுக்கு பிறகு ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணா பயிறு நல்லா உடைஞ்சு வெந்திருக்கு. இப்ப இதுல இருந்து தண்ணியும் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி கொஞ்சம் மசிச்சு விடுறேன். அந்த சூட்டோடையே துருவன வெள்ளத்தையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பயிர்ல இருக்கிற சூட்லயும் கொஞ்சமா இருக்கிற தண்ணிலையும் சேர்த்திருக்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிரும். வெள்ளத்துக்கு பதிலா நீங்க கருப்பட்டி கூட சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த ஸ்வீட்டுக்கு மட்டும் நேரங்காலமே கிடையாது, எப்பனாலும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக குலாப் ஜாமுன், அதுவும் ஸ்வீட் பொட்டோட்டோல நல்ல குண்டு குண்டுன்னு ஸ்வீட்டா குலாப் ஜாமுன். சீனி கிழங்குல அதாவது ஸ்வீட் பொட்டோட்டோல தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுகிட்டு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துருதேன். என்ன சீனி கிழங்குல குலாப் ஜாமுனா? நம்ப முடியல. கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லயும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ணோம்னா பெஸ்டான டெசர்ட்டாவும் இருக்கும். சம்மர் டைம் தான் ஸ்வீட் பொட்டோட்டோவோட சீசனும் கூட, அதனால எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும். கட் பண்ணி வச்சிருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ துண்டுகளை ஆவில வேக வைக்க. அவிய ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா சாஃப்டா குக் ஆயிரும். இதை இப்ப எடுத்து வெளியில வச்சு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விடுறேன். அதுக்கு இடையில நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்பு சுகருக்கு 1 கப்பு தண்ணி, கொஞ்சமா குங்குமப்பூ ஏலக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுறேன். எந்த கம்பி பதங்களும் தேவையில்லை, நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கானாலே போதும். இப்ப சுகர் சிரப்பும் ரெடி. இதை இப்ப மூடி வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர்ல ஆறி ரெடியா இருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவை குலாப் ஜாமுனா உருட்டிடலாம். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கிடுறேன். நல்ல சாஃப்டா குலாப் ஜாமுன் வேணுங்கிறதுக்காக நல்லாவே மசிச்சிருதேன். ஸ்வீட் செஞ்சாலே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கணும். கொஞ்சமா உப்பு, மில்க் பவுடர். இருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா உருண்டு வர அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுதேன். 1 கப்பு ஸ்வீட் பொட்டேட்டோக்கு 1/4 கப்பை விட கம்மியா தான் எனக்கு மில்க் பவுடர் தேவைப்பட்டுச்சு. நல்ல சாஃப்ட் டோவா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சமா கீயும் தடவிட்டு கையிலையும் நெய் தொட்டு நல்லா உருண்டையா பாலா உருட்டி எடுத்துருதேன். கிச்சன்ல இருந்து ரெடி பண்றவங்களுக்கு தான் தெரியும் இது ஸ்வீட் பொட்டேட்டோல செஞ்சதுன்னு. இருக்கிற எல்லா மாவையும் பாலா உருட்டின பிறகு இத ஆயில்ல ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளையும் உள்ள சேர்த்து நல்ல பொன் முறுவலா பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். சேர்த்த உருண்டைகள் கொஞ்சம் கலர் மாறின பிறகுதான் கரண்டியை வச்சு பெரட்டி விடணும். எந்த அளவுக்கு சாஃப்டா மிக்ஸ் பண்ணி இருக்கோமோ அதனால உருண்டைகளையும் எந்த கிராக்கும் இல்லாம நல்ல சூப்பரா இருக்கும். ரெடி பண்ணி வச்சிருக்கிற குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு ரெடியா இருக்கிற சுகர் சிரப்ல சேர்த்துருதேன். இது சிரப்ல நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா சோக்காக விட்டு எடுத்தோம்னா சாஃப்டா சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி. ஒரு வாட்டி கண்டிப்பா அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு இதே மாதிரி குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்க. குட்டீஸ்க்கும் வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் டேஸ்ட் பண்ணவும் கொடுங்க. நீங்க சொல்லாம யாருமே கண்டுபிடிச்சுக்கிட மாட்டாங்க இது ஸ்வீட் பொட்டேட்டோல இவ்வளவு ஹெல்த்தியா செஞ்சிருக்கோன்னு. நானுமே ரெடி பண்ணி முடிச்சு டேஸ்ட் பண்ண கொடுத்து அவங்க ரேட்டிங் கொடுத்த பிறகுதான் சொன்னேன் இது ஸ்வீட் பொட்டேட்டோல செஞ்சதுன்னு. ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிடுற குழந்தைகள் இன்னைக்கு 3 சாப்பிட்டுருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி உங்க வீட்டு குட்டீஸ்க்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் இன்னைக்கான ஸ்பெஷல் எங்க வீட்டு பேபிஸ்க்கு பிடிச்ச பேபி பொட்டேட்டோவை வச்சு பொட்டேட்டோவை நல்லா காரசாரமா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணியும் எடுத்து அதுக்கு ஒரு டிப்பிங்கும் ரெடி பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பேபி பொட்டேட்டோவை நல்லா அலசி எடுத்து கொஞ்சமா உப்பும் பொட்டேட்டோ வேகிற அளவுக்கு தண்ணியும் உள்ள சேர்த்து குக்கரை மூடி வேக வச்சிருந்தேன். இது ஒரு 75% குக் ஆனா போதும். அதனால ஒரு விசில் வந்து ஸ்டீம் போன பிறகு ஓபன் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுக்கு இப்ப டிப்பிங் ரெடி பண்ணிடலாம். பன்னீர், பூண்டு, கொஞ்சமா வத்தப்பொடி, கொஞ்சமா உப்பு, டேஸ்டுக்காக கொஞ்சமா சுகர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் தண்ணி, கொஞ்சமா பட்டரும் சேர்த்து நல்ல மிக்சில நல்ல ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டோம்னா நல்ல மயோனைஸ் டேஸ்ட்ல கிரீமியா டிப்பிங் ரெடி. இந்த டிப்பிங்க நம்ம பார்பிக்யூ கிரில் கூட டிப் பண்ணி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு. ஸ்டீம் போன பிறகு குக்கரையும் ஓபன் பண்ணோம்னா நல்லா 75% நல்லா குக் ஆயிருக்கு. இது அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு தோலை ஃபுல்லும் உரிச்சு எடுத்துருதேன். ஈவினிங் டைம்னாலே கொஞ்சம் டயர்டா நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த சின்ன சின்ன கைகள் செய்த சின்ன சின்ன உதவி கூட நம்மளுக்கு பெரிய உதவியா தெரியும். எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்க அந்த சின்ன சின்ன கைகள் செலின் ரோஸ், ஜோனிஷா, ஜெசிகா. இப்ப எல்லா பொட்டேட்டோலையும் தோலை உரிச்சு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு இப்போ ஒரு கோட்டிங் கொடுத்து ஃப்ரை பண்ணுவோம். பொட்டேட்டோ கூட கொஞ்சம் சிக்கன் 65 மசாலாவை சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். இதுக்கு நீங்க எந்த பிராண்டுனாலும் எடுத்துக்கிடலாம். நான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஆர்எஸ் சிக்கன் 65 மசாலா தான் எடுத்திருக்கேன். இது நல்லா பெரட்டி விட்டு எல்லா இடமும் கோட்டான பிறகு 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். அதுவும் நல்லா எல்லா இடமும் கோட்டான பிறகு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவையும் உள்ள சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். அரிசி மாவு சேர்க்கும் போது வெளி லேயருக்காகவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விடுறேன். மசாலா எல்லா இடமும் கோட்டான பிறகு மிதமான சூட்ல இருக்கிற எண்ணெயில நல்ல வெளி லேயர் கிறிஸ்பி ஆகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருதேன். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு 75% குக் ஆயிட்டு இன்னொரு 25% தான். அந்த வெளி லேயர் கிறிஸ்பி ஆகும் போது உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துரும். உருளைக்கிழங்கு சேர்த்த பிறகு அப்பப்போ லைட்டா மிக்ஸ் பண்ணி விடணும். பொட்டேட்டோ நல்லா குக் ஆயிட்டு ரெடி ஆயிட்டு
செகண்டுங்கும் போது இருக்கிற பபிள்ஸும் கொஞ்சம் அடங்கிரும். அந்த சமயத்துல அதை வெளியில எடுத்துடலாம். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம காலிஃப்ளவரை கூட ஃப்ரை பண்ணலாம். இப்போ சூப்பரா பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி, கூடவே டிப்பிங்கும் ரெடி. அந்த பேபி பொட்டேட்டோவை அந்த டிப்பிங்ல டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒண்ணு மட்டும் டேஸ்ட் பண்ணணும்னு தான் நினைப்போம், ஆனா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. குக் பண்ண எனக்கே அப்படி இருக்கு. நான் டேஸ்ட் பண்ண போற குட்டீஸ்க்கு வெயிட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்நாக்ஸ் தான் இல்லைங்க, நம்ம என்னதான் குக் பண்ணாலும் இந்த குட்டீஸ் சாப்பிட்டுட்டு அவங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் தான் ஓகே இது நல்லா பண்ணிருக்கோம், நெக்ஸ்டா என்னது சூப்பரா பண்ணலாம், என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லி நம்மள திங்க் பண்ண வைக்கும். சில குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அம்மாக்களான நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிடணும். அவங்க சாப்பிடுற பிளேட்டை வச்சு நம்ம அதை தெரிஞ்சுக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க ஷேர் பண்ணி இருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குட்டீஸ் என்ன கமெண்ட் கொடுக்குறாங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா பிளேட் எப்படி காலியா இருக்குன்னு? இது எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஷேர் பண்ணதுல உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு ரெசிபியோட வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். பாய்.